அந்த மந்திரவாதி தனது பயத்தை அடக்கிக் கொண்டு ஒரு மந்திரத்தை பிரயோகித்தார். ஒரு பனி விட்டம், ஃப்ராஸ்ட் பீம், ஒரு ஓகரை தாக்கியது. ஆனால் அது அந்த ஓகரை சற்றே திசை திருப்பியதை தவிர வேறு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. அந்த ஓகர் விகாரமாக புன்னகைத்தபடி ஒரே பாய்ச்சலில் மனித வீரர்களை தாண்டி சென்று நேராக மந்திரவாதியின் முன்னால் வந்து குதித்தான். சிறிது நேரத்திலேயே அந்த போர் முடிவுக்கு வந்தது. ஓகர்களின் உடலில் ஒரு சில சிறிய காயங்கள் மட்டுமே இருந்தன. ஆனால் தரையில் மனித உடல்கள் சிதறிக் கிடந்தன. காரினுக்கு புதிய மற்றும் உயிருள்ள உணவே பிடிக்கும் என்பதை அறிந்திருந்த ஓகர்கள் சில மனிதர்களை கொல்லாமல் அப்படியே விட்டு வைத்திருந்தனர். ஒவ்வொரு ஓகரும் 2 அல்லது 3 மனிதர்களை தனது தோளில் போட்டுக்கொண்டு வெற்றி பெருமிதத்துடன் நடக்கத் தொடங்கினர். குகையில் ஒரு விழிப்பு. பனிச்சிகரத்து குகையில் காரின் ஏற்கனவே உறக்கத்திலிருந்து விழித்திருந்தான். வெளியே சென்று வேட்டையாடி தனது உடலை சற்றே வருத்தலாமா என்று அவன் யோசித்துக் கொண்டிருந்தபோது கீழே இருந்து யுகாவின் உற்சாகமான குரல் கேட்டது. எஜமானே, யுகா உங்களுக்காக ஒரு சிறந்த காணிக்கையை கொண்டு வந்திருக்கிறான். இது உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும். யுகாவின் இந்த அழைப்பை கேட்ட காரின் ஆர்வத்துடன் குகையை விட்டு வெளியே வந்தான். சில வினாடிகளுக்கு பிறகு ஓகர்கள் கொண்டு வந்திருந்த அந்த பொருட்களை பார்த்து அவன் வியப்படைந்தான். அங்கே சில மாயாவி உயிரினங்களுடன் ஏறக்குறைய உயிர் ஊசலாடிக் கொண்டிருந்த 1 டஜன் மனிதர்களும் இருந்தனர். இந்த தடவை மாஸ்டர் யுகாவுக்கு அதீத அதிர்ஷ்டம். மீண்டும் மீண்டும் சுவையான மனிதர்கள் எங்களிடம் சிக்குகிறார்கள் என்று யுகா ஷேட்டர்ட் போன் பெருமையுடன் கூறினான். காரின் அந்த மனிதர்களை உற்று பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்த யுகா சற்று தயக்கத்துடன், அவர்கள் போராடும் திறன் கொண்டவர்களாக இருந்ததால் அவர்களை உயிருடன் பிடிப்பது கடினமாக இருந்தது, அதனால்தான் அவர்களை காயவுற்ற நிலையில் இப்படி தூக்கி வர வேண்டியிருந்தது என்று விளக்கமளித்தான். இந்த மனிதர்களை எங்கே கண்டாய் என்று காரின் கேட்டான். யுகா ஒரு கணம் யோசித்துவிட்டு, எங்கள் பழங்குடியினரின் இருப்பிடத்திற்கு தெற்கே சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் என்று பதிலளித்தான். காரின் எதுவும் பேசாமல் அந்த மனிதர்களை ஆழ்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான். இவர்கள் சாதாரணமாக வழி தவறி வந்தவர்கள் போல தெரியவில்லை. ஒரு திட்டமிட்ட குழுவாக ஏதோ ஒரு நோக்கத்திற்காக இந்த ஆர்க்டிக் பனிச்சமவெளியை தேடி வந்திருக்கிறார்கள் என்பது அவனுக்கு புரிந்தது. காரினின் சந்தேகம் மற்றும் மார்டன் தொடர்பு. இந்த கடுங்குளிர் பிரதேசத்தில் சமீப காலமாக தென்படும் அந்நிய மனிதர்கள் அனைவருமே மார்டனுடன் ஏதோ ஒரு வகையில் தொடர்புடையவர்களாக இருக்கலாம் என்று காரின் கருதினான். பழைய மந்திரவாதி மார்டன் தப்பி வந்த இந்த இடம் இப்போது வெளி உலகுக்கு தெரிய தொடங்கிவிட்டது. எஜமானே, உங்களுக்கு எந்த மாதிரியான மனிதர்களை சாப்பிட பிடிக்கும் என்று யுகாவிடம் சொல்லுங்கள். அடுத்த முறை அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் உயிருடன் பிடித்து வர முயற்சி செய்வேன் என்று யுகா பவ்யமாக கேட்டான். காரின் நீண்ட நேரம் மௌனமாக இருந்ததால் இந்த மனிதர்கள் அவனுக்கு பிடிக்கவில்லையோ என்று யுகா அஞ்சினான். தற்போதைய நிலைமை. மர்மம். இந்த மனிதர்கள் மார்டனின் வாரிசுகளை தேடி வந்தார்களா அல்லது காரினிடம் இருக்கும் சிவப்பு செங்கோலை கைப்பற்ற வந்தார்களா? மந்திரவாதியின் நிலை. அந்த சாம்பல் நிற அங்கி அணிந்த மந்திரவாதி இன்னும் உயிரோடு இருக்கிறான். அவனிடம் உண்மையை அறிய காரின் திட்டமிடுவான். அதிர்ஷ்டம். யுகா இதை தனது அதிர்ஷ்டமாக பார்த்தாலும் காரின் இதை ஒரு எச்சரிக்கையாக பார்க்கிறான். தெற்கிலிருந்து வரும் அழுத்தம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. மனிதர்களை தின்பண்டங்களாக பிடித்து வருவதில் யுகா காட்டிய பிடிவாதத்தைக் கண்டு காரின் சற்று உதவியற்றவனாக உணர்ந்தான். அவன் யுகாவை பார்த்து, எனக்கு மனிதர்களை உண்ணும் பழக்கமில்லை. அடுத்த முறை நீ மனிதர்களை சந்திக்கும்போது அவர்கள் ஏதோ ஒரு வகையில் விசேஷமானவர்களாக தெரிந்தால் மட்டும் அவர்களை உயிருடன் பிடிக்க முயற்சி செய். சாதாரண மனிதர்கள் என்றால் நீங்களே அவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கூறினான். யுகா ஒரு கணம் தயங்கிவிட்டு பிறகு மெதுவாக தலையசைத்தான். புரிகிறது எஜமானே. அப்படியானால் மற்ற 3 மாயாவி உயிரினங்கள், அவை உங்களுக்கு திருப்திதானே என்று கேட்டான். ஆம், நீ சிறப்பாக செய்தாய். நீ ஒரு நல்ல உதவியாளன் என்று காரின் அரிதாக யுகாவை பாராட்டினான். இதை கேட்டவுடன் யுகாவின் முகம் மகிழ்ச்சியில் பிரகாசித்தது. பெரிய எஜமானருக்கு உணவளிப்பது யுகாவுக்கு ஒரு கௌரவம். யுகா இன்னும் கடினமாக உழைப்பான், உங்களை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டான் என்று உற்சாகமாக கூறிவிட்டு தனது ஓகர் படையுடன் கிளம்பினான். காரினின் கவலை. ஓகர்கள் சென்ற பிறகு காரின் தனது குகையின் ஓரத்தில் நின்று தெற்கு திசையை நோக்கினான். அங்கே ஒரு டிராகனின் முதுகெலும்பை போல நீண்டு கிடக்கும் அந்த மலைத்தொடர் அவன் பார்வையில் பட்டது. சமீப காலமாக உயர்மட்ட மந்திரவாதிகள் மற்றும் ஒரு முதிர்ந்த வெள்ளி டிராகன் என மனித நடமாட்டம் அதிகரித்து வருவது அவனுக்கு ஒரு வித அசௌகரியத்தை ஏற்படுத்தியது. ஓகர்கள் இப்போது பிடித்து வந்த மனிதர்கள் அவர்களது உடையை வைத்து பார்க்கும்போது ஒற்றையர்கள் போல தெரிந்தனர். ஏதோ ஒரு பெரிய படை அல்லது ரகசிய திட்டம் இந்த ஆர்க்டிக் பனிச்சமவெளியை நோக்கி நகர்வதை அவன் உணர்ந்தான். இனி குகையில் அமர்ந்து காத்திருப்பது சரியாக இருக்காது என்று காரின் முடிவெடுத்தான். தெற்கில் என்ன நடக்கிறது என்பதை தானே நேரில் சென்று ஆராய அவன் திட்டமிட்டான். வடக்கு பனிச்சமவெளியின் வானத்தில் சுமார் 12 மீட்டர் நீளம் கொண்ட அந்த பிரம்மாண்டமான பிளாட்டினம் டிராகன் தனது சிறகுகளை விரித்து மேலெழுந்தது.
சுமார் 12 மீட்டர் நீளம் கொண்ட அந்த பிரம்மாண்டமான டிராகன் 1000 மீட்டர் உயரத்தில் வானத்தை கிழித்து கொண்டு முன்னேறியது. காரின் தனது உடலைச் சுற்றி மேகமூட்டம் எனப்படும் மாயாவி திறனை பயன்படுத்தி ஒரு மெல்லிய படிப்படலத்தை உருவாக்கினான். தரையிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அது ஒரு சாதாரண மேகம் நகர்வது போலவே தோன்றும். இந்த உத்தியின் மூலம் மனிதர்களின் கண்டறிதல் மந்திரங்களிலிருந்து அவன் தப்பித்துக் கொள்ள முடியும். காரினுக்கு தொலைதூர பார்வை திறன் இருப்பதால் எதிரிகள் அவனை கண்டறிவதற்கு முன்னே அவன் எதிரிகளை கண்டறிந்துவிட முடியும். பயணப்பாதை. தனது பனிச்சிகரத்து குகையை விட்டு புறப்பட்ட காரின் கைவிடப்பட்ட பனிநதி பகுதியை தாண்டி ஓகர்கள் வசிக்கும் அந்த எருது வடிவ வடிநிலத்தை கடந்தான். காணிக்கைகளை வழங்கிவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த யுகா மற்றும் அவரது ஓகர் படை இன்னும் குகையை அடையவில்லை. ஆனால் அதற்குள்ளாகவே காரின் அவர்களை கடந்து தெற்கு நோக்கி வெகு தூரம் சென்று விட்டான். வானத்திலிருந்து பார்க்கும்போது காரினுக்கு ஒரு உண்மை புரிந்தது. சிறந்த போக்குவரத்து பாதை. ஓகர் வடிநிலம் அமைந்துள்ள பகுதி மிகவும் சமதளமானது. அங்கே செங்குத்தான பள்ளத்தாக்குகளோ அல்லது ஏற முடியாத பனிமலைகளோ இல்லை. யுகாவின் அதிர்ஷ்டம். யுகா மற்றும் அவர் வீரர்கள் தற்செயலாக மனிதர்களை சந்திக்கவில்லை. அந்த பாதை தெற்கிலிருந்து வடக்கிற்கு வரும் பயணிகளுக்கு மிகவும் எளிதான ஒன்றாக இருக்கிறது. எல்லை பகுதி. போன் பிரேக்கர் பழங்குடியினரின் இருப்பிடம் ஆர்க்டிக் பனிச்சமவெளியின் தெற்கு எல்லைக்கு மிக அருகில் உள்ளது. அதற்கு அப்பால் பிரம்மாண்டமான டிராகன் முதுகெலும்பு மலைத்தொடர் வரிசையாக காட்சியளிக்கிறது. வடக்கு பனிச்சமவெளியில் பறக்கும் திறனில்லாத மனிதர்களுக்கோ அல்லது ஓகர்களுக்கோ கரடுமுரடான நிலப்பகுதிகளை கடப்பதென்பது சாத்தியமற்ற ஒன்று. ஒரு சில குறிப்பிட்ட பாதைகள் மட்டுமே போக்குவரத்திற்கு உகந்தவை. தெற்கு நாடுகளிலிருந்து வருபவர்கள் இந்த பாதைகளை பயன்படுத்தும் போது வழியில் இருக்கும் ஓகர்களிடம் சிக்கிக்கொள்வது தவிர்க்க முடியாததாகிறது. காரின் தெற்கு நோக்கி பறக்க பறக்க டிராகன் முதுகெலும்பு மலைத்தொடர் அவனது கண்களுக்கு தெளிவாக தெரிந்தது. அவன் உற்று பார்த்தபோது அந்த மலைகளை ஒரு பச்சை நிற போர்வை போர்த்தியது போல அடர்ந்த காடுகள் மூடியிருப்பதை அவனால் காண முடிந்தது. விரைவில் ஓகர்கள் குறிப்பிட்ட அந்த இடத்திற்கு மேலே அவன் வந்து சேர்ந்தான். அது ஒரு தாழ்வான பனிக்குன்று. சமதளத்தில் ஒரு சிறிய மேடு போல தெரிந்தது. காரின் மேகமூட்டத்திற்குள் மறைந்தபடி கீழே இருக்கும் போர்க்களத்தை தீவிரமாக பார்த்தான். அவன் பல 1000 மீட்டர் உயரத்தில் இருந்தாலும் அவனது அதீத பார்வை திறன் கீழே நடப்பவற்றை தெளிவாக காட்டியது. காரினின் மன வரைபடம். கள ஆய்வு. கீழே இருந்த பனித்தரை சிதைந்து இரத்தக்கரைகளுடன் உறைந்து கிடந்தது. ஓகர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையே நடந்த சண்டையின் சுவடுகள் அங்கே தெளிவாக தெரிந்தன. இங்குதான் அந்த மோதல் நடந்திருக்க வேண்டும் என்று காரின் உறுதிப்படுத்தினான். முப்பரிமாண வரைபடம். காரினின் மூளையில் அந்த இடத்தை பற்றிய ஒரு முப்பரிமாண வரைபடம் உருவானது. அவன் பறந்து வந்த பாதைகள், நிலப்பரப்புகள் என அனைத்தையும் அவனது அபார நினைவாற்றல் துல்லியமாக பதிவு செய்திருந்தது. தேடல் ஆர்வம். சில உண்மை டிராகன்கள் உலகம் முழுவதும் பறந்து திரிந்து புதிய இடங்களை கண்டறிவதில் ஆர்வம் காட்டுவார்கள். காரினும் இப்போது அந்த ஆர்வத்தை உணரத் தொடங்கினான். புதிய கண்டுபிடிப்பு. கீழே கிடக்கும் தடயங்களை ஆராய்ந்தபோது அந்த மனிதர்கள் வந்த திசை தெற்கிலிருந்து மலைத்தொடரின் ஒரு குறிப்பிட்ட கணவாய் வழியாக இருப்பதை காரின் கவனித்தான். அங்கே இன்னும் சில மனிதர்களின் நடமாட்டம் இருக்கலாம் என்று அவன் சந்தேகித்தான். காரின் தனது கூர்மையான உணர்வுகளால் மனிதர்களின் வாசனையை நுகர்ந்தான். அவனது கண்கள் சுருங்கின. சிறகுகளை வேகமாக அசைத்து இன்னும் உயரத்திற்கு பறந்தான். சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் எறும்பு கூட்டத்தைப் போல கருப்பு புள்ளிகள் மெதுவாக ஆனால் உறுதியாக நகர்ந்து கொண்டிருப்பதை அவன் கண்டான். அவன் உற்று நோக்கியபோது அந்த மைய கூட்டத்தை சுற்றி சிறிய குழுக்கள், அதாவது ஸ்கவுட்ஸ், பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தன. அவர்கள் அனைவரும் முழுமையாக ஆயுதமேந்திய மனித வீரர்கள். தோராயமாக 2000 பேர் கொண்ட ஒரு பெரும் படை அது. காரின் உடனடியாக தனது மந்திர ஆற்றலால் தன்னை சுற்றியுள்ள மேகங்களை இன்னும் அடர்த்தியாக்கினான். ஒரு சிறு டிராகன் செதில் கூட வெளியே தெரியாதபடி அவன் மேகங்களுக்குள் மறைந்து கொண்டான். காற்றின் வேகத்தால் தனது இருப்பிடம் காட்டிக் கொடுத்துவிடக்கூடாது என்பதற்காக மிகவும் நிதானமாக அந்த படையை நோக்கி நகர்ந்தான். மனித படையின் கட்டமைப்பு. இந்த அளவிலான ஒரு பெரும் படையில் வீரர்கள் மட்டுமல்லாமல் மந்திரவாதிகள், பூசாரிகள் மற்றும் வில்லாளிகள் என அனைவரும் இருப்பார்கள் என்பது காரினுக்கு தெரியும். அவன் மிகவும் உயரத்திலிருந்து அந்த படையை உற்று கவனித்தான். குதிரைப்படை. அந்த 2000 பேரில் பெரும்பாலோர் குதிரைப்படை வீரர்கள். மாயாவி விலங்குகள். அவர்கள் ஏறி வந்த குதிரைகள் சாதாரணமானவை அல்ல. அவை மாயாவி விலங்குகளின் இரத்தத்தை கொண்டிருந்தன. ஆர்க்டிக் குளிரிலும் அவை சோர்வடையாமல் உடலில் மெல்லிய மந்திர ஒளியுடன் கம்பீரமாக நடந்தன. அணிவகுப்பு. அவர்கள் மிகவும் நேர்த்தியான முறையில் அணிவகுத்து வந்தனர். இது ஒரு சாதாரண குழு அல்ல, ஒரு நாட்டின் நன்கு பயிற்சி பெற்ற இராணுவம் என்பதை உணர்த்தியது. காரின் அந்த மனித படையை உற்று நோக்கினான். ஒரு சாதாரண மனிதன் இந்த ஆர்க்டிக் குளிரில் இரும்பு கவசத்தை அணிந்தால்
அந்த இரும்பு உடலின் வெப்பத்தை உறிஞ்சு சில நிமிடங்களிலேயே அவனை கொன்றுவிடும். ஆனால் இந்த 2000 வீரர்களும் எந்த பாதிப்புமின்றி அணிவகுத்துச் செல்வது காரினின் கவனத்தை ஈர்த்தது. அவர்களின் கவசங்கள் ஒவ்வொன்றும் பளபளவென மின்னின. அவை வெறுமனே மெருகூட்டப்பட்டவை அல்ல, மாறாக வெப்பநிலை நிலைப்படுத்துதல் மற்றும் குளிர் எதிர்ப்பு மந்திரங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவை. மஷியாடச்சி போன்ற ஒரு நாடு இவ்வளவு பெரிய படைக்கு மந்திர கவசங்களை வழங்கியிருக்கிறது என்றால் அவர்களின் நோக்கம் மிகவும் தீவிரமானது என்பது தெளிவாகிறது. யுத்த வியூகமும் காரினின் பார்வையும். படையின் அமைப்பு. முன்னாள் ஸ்கவுட் எனப்படும் ஒற்றர்கள், நடுவில் கனரக குதிரைப்படை மற்றும் பின்வரிசையில் மந்திரவாதிகள் என ஒரு முழுமையான யுத்த வியூகத்துடன் அவர்கள் நகர்ந்தனர். மோர்டனின் தொடர்பு. காரினிடமிருக்கும் அந்த சிவப்பு சுடர் செங்கோல் மஷியாடச்சியின் ஒரு முக்கியமான பொக்கிஷமாக இருக்கலாம். வேளவாகே அந்த சிவப்பு சுடர் செங்கோல் காட்டும் அதே தெற்கு திசை ஈர்ப்புதான் இந்த மனிதர்களை வடக்கு நோக்கி இழுத்து வருகிறதோ என்று காரின் சந்தேகித்தான். ஆபத்து. காரின் இப்போது ஒரு இக்கட்டான நிலையில் இருந்தான். அவன் ஒரு கால டிராகனாக வளர்ந்து கொண்டிருந்தாலும் 2000 பயிற்சி பெற்ற வீரர்கள் மற்றும் ஒரு மந்திரவாதி குழுவை ஒரே நேரத்தில் எதிர்கொள்வது தற்கொலைக்கு சமமாகும். காரினின் மனக்கணக்கு. காரின் மேகங்களுக்குள் மறைந்தபடி சிந்திக்கத் தொடங்கினான். அவர்கள் இன்னும் 2 நாட்களில் ஓகர் வடிநிலத்தை அடைந்து விடுவார்கள். யூகாவும் அவனது வீரர்களும் இவர்களை நேருக்கு நேர் சந்தித்தால் சில நிமிடங்களில் துடைத்தெறிக்கப்படுவார்கள். தனது விசுவாசமான ஆதரவாளர்களை இழக்க காரின் விரும்பவில்லை. அதே சமயம் இந்த மனித படை தனது குகையை நெருங்குவதையும் அவன் அனுமதிக்க முடியாது. காரின் ஆழமாக சிந்தித்தான். அந்த படையின் ஒவ்வொரு வீரனும் அணிந்திருந்த கவசங்களும் ஆயுதங்களிலும் மந்திர குறியீடுகள் செதுக்கப்பட்டிருந்தன. அவை ஒவ்வொன்றும் மெல்லிய மந்திர ஒளியை உமிழ்ந்தன. இவை அனைத்தும் ஒரே மாதிரியான வடிவமைப்பை கொண்டிருந்தாலும், அதாவது ஸ்டாண்டர்டைஸ்ட் ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும், ஒரு சிறிய நாடு 2000 வீரர்களுக்கு இவ்வளவு விலை உயர்ந்த மந்திர உபகரணங்களை வழங்குவது என்பது சாதாரண விஷயமல்ல. இதற்கு பின்னால் வெறும் கௌரவ பிரச்சனை மட்டும் இருப்பதாக தெரியவில்லை. அவர்கள் ஒரு தெளிவான இலக்கை நோக்கி நகர்கிறார்கள் என்பது காரின் உணர்ந்தான். ஒரு புதிய அச்சுறுத்தல். உயர்நிலை வாரியர். அந்த படையின் முன்னணியில் சுமார் 2 மீட்டர் உயரமுள்ள ஒரு பிரம்மாண்டமான வீரன் குதிரையில் வந்து கொண்டிருந்தான். அவனது தோள்கள் அகன்றும் உடல் கட்டுக்கோப்பாகவும் இருந்தது. அவனது முகம் முழுவதும் ஒரு மெல்லோக தலைக்கவசத்தால் மூடப்பட்டிருந்தது. அவனது அமைதியான பழுப்பு நிற கண்கள் மட்டுமே வெளியே தெரிந்தன. காரின் அந்த வீரனிடமிருந்து ஒரு நுட்பமான ஆனால் உண்மையான அச்சுறுத்தலை உணர்ந்தான். மந்திர கவசம். அந்த வீரனின் கவசத்தில் செதுக்கப்பட்டிருந்த மந்திர குறிகள் மிகவும் சிக்கலானவை. சில இடங்களில் சிறிய மந்திர படிகங்கள் பதிக்கப்பட்டு பிரகாசமாக மின்னின. உயர்நிலை வாரியர். அவன் வெறும் சாதாரண வீரன் அல்ல, ஒரு உயர்நிலை போர் வீரன். நோவா கண்டத்தில் மந்திரவாதிகளைத் தவிர மற்ற சூப்பர் நேச்சுரல் சக்திகளும் உள்ளன. குறிப்பாக போர் வீரர்கள் தங்களது உடலையே ஆயுதமாக மாற்றும் ஆற்றல், அதாவது ஔரா அல்லது பேட்டில் கீ அமைப்பை கொண்டிருக்கிறார்கள். காரினின் மதிப்பீடு. இந்த 2000 பேர் கொண்ட குழு வெறும் ஒற்றர்கள் அல்ல, இது ஒரு போர்ப்படை. இந்த உயர்நிலை போர் வீரன் மற்றும் மந்திரவாதிகளின் துணையுடன் இவர்கள் ஒரு முதிர்ந்த டிராகனை கூட வீழ்த்த துணியலாம். காரின் கண்களுக்கு தைரியம் திறந்தது. இதற்கு முன் அவன் விக்டோரியாவை பார்த்தபோது மிகவும் பயப்பட்டிருந்தான். ஆனால் இப்போது மனம் உறுதியாகிவிட்டது. காரின் மேகங்களுக்குள் மறைந்தபடி சிந்திக்கத் தொடங்கினான். இன்னும் 2 நாட்களில் ஓகர் வடிநிலத்தை அடைந்து விடுவார்கள். யூகாவும் அவனது வீரர்களும் இவர்களை நேருக்கு நேர் சந்தித்தால் சில நிமிடங்களில் துடைத்தெறிக்கப்படுவார்கள். தனது விசுவாசமான ஆதரவாளர்களை இழக்க காரின் விரும்பவில்லை. அதே சமயம் இந்த மனித படை தனது குகையை நெருங்குவதையும் அவன் அனுமதிக்க முடியாது.